வெங்கி அட்லூரி இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையில் தி ஒன் சூர்யா நடிக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. வணக்கம் நண்பர்களே, கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆனா முதல் கேள்வி மயிலாடுதுறையிலிருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காப்புல. நடிகர் அஜித் நடிச்சு லாஸ்டா குட் பை டக்லி படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்த படத்துலையும் கமிட் ஆகலை. அதுக்கு அவர் அதிகமாக சம்பளம் கேட்கறதா ஒரு முக்கிய பிரச்சனையா எல்லோருமே சொன்னாங்க. இப்போ அவரே அடுத்த படத்தை சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சு அவருடைய மனைவி ஷாலினி அஜித்குமாரை தயாரிப்பாளரை போட்டு தயாரித்து நடிக்க போகிறாரு. இதில் அவர் எதிர்பார்த்த சம்பள அளவுக்கு லாபம் கிடைக்குமா, இல்லைனா மற்ற நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரா, அதே மாதிரி தொடர்ந்து சிறு படங்களையும் தயாரிக்க அவர் முன் வருவாரா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தவரை எத்தனை கேள்வி கேட்டீங்க. முதல்ல அவர் கேட்ட கேள்வி, இந்த படத்தை சொந்தமாக தயாரிக்கிற அஜித்குமாருக்கு லாபம் கிடைக்குமா, அவர் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்ல அவர் ஏன் அடுத்த படத்தை கமிட் பண்ணாம இருந்தார்? அவர் ஒரு சம்பளம் கேட்டாரு, 185 கோடி ரூபாய் அவர் சம்பளம் கேட்டார். அதுக்கான தயாரிப்பாளர் கிடைக்கல, எந்த தயாரிப்பாளரும் முன் வரல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் 185 கோடி சம்பளம் கேட்டப்ப அஜித்தினுடைய பிஸ்னஸ் ஒரு 225 கோடி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் இதெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் விழுந்ததுனால அஜித் படத்துக்கான பிஸ்னஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 175 கோடி தான். நல்லா புரிஞ்சுங்க, அஜித் நடிக்கிற படத்தினுடைய வியாபாரம் 175 கோடி, அஜித் கேட்ட சம்பளம் 185 கோடி. என்ன, இவருக்கு 185 கோடி கொடுத்து அப்புறம் டைரக்டர், டெக்னீசியன், மேக்கிங் காஸ்ட் எல்லாம் சேர்த்திங்கனால கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி வந்துடும். இன்னும் சொல்ல போனா ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ ஒரு படத்தை அறிவிச்சாங்கல்ல, டேர் டெவில், அதுக்கு அவர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட் 280 கோடி. நல்லா புரிஞ்சுங்க, 280 கோடி பட்ஜெட்ல ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தா அவருடைய படம் 225 கோடிக்கு தான் விற்பனை ஆகும். அப்ப படம் எடுக்கும் போதே டேபிள் லாஸே கிட்டத்தட்ட 65 கோடி 70 கோடி. அதனால தான் பல தயாரிப்பாளர்கள் முன் வரல. ஆனா சமீப காலமா இப்போ இந்த படம் அறிவிச்ச உடனே ஓடிடி அந்த பிசினஸ் இதெல்லாம் பயங்கரமா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திலாம் வருது. அதாவது என்னன்னா, வலைப்பேச்சில் தான் நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம். 225 கோடியாக இருந்த அஜித்தினுடைய பிசினஸ் 180 கோடியாக குறைஞ்சிருச்சுன்னு சொன்னோம். இந்த மீடியாக்கள் என்னன்னா, வலைப்பேச்சிலேருந்து நியூஸை லிஃப்ட் பண்ணி போடுற மீடியாக்கள் இந்த விஷயத்தை அப்படி மறைச்சிட்டு அஜித் படத்தின் வியாபாரம் 180 கோடி அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அஜித்துடைய ஏற்கனவே இருந்த வியாபாரம் என்ன, இன்னைக்கு அது என்னவா மாறி இருக்குங்கிற உண்மையை அவங்க அப்படி மறைச்சிட்டாங்க. என்னன்னா, அஜித் குறித்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் போட்டோம்னா அது பரபரப்பா ஷேர் ஆகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஜித் சொந்த படம் எடுக்கிறாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு 200 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றதா வச்சுக்கிட்டாலுமே இப்ப அஜித்துடைய படத்துக்குன்னு ஒரு மேக்கிங் காஸ்ட் இருக்குல்ல, ஒரு 75 கோடி ரூபாய் அப்படின்னா இப்ப அஜித்துக்கு ஒரு 125 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா அவர் கேட்ட சம்பளம்ங்கிறது 185 கோடி. ஆனா இந்த படத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்க போவது 125 கோடி. அப்ப அது அவருக்கு லாபம் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நடிகராக அவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்திலேயே அவருக்கு 60 கோடி கம்மியா தான் கிடைக்க போகுது. இன்னொரு பக்கம் தயாரிப்பாளராக அவருக்கு 1 ரூபாய் கூட லாபம் கிடைக்காது. இதுதான் உண்மை. பட் அதே நேரம் இவர் கேட்குற மாதிரி வேற ஆர்டிஸ்டுகளை வச்சு இவர் படம் தயாரிப்பாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தயாரிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். ஏன்னா அவரை வச்சு படம் எடுப்பதற்கு யாரும் முன் வரல. அதனால வேற வழி இல்லாம அவர் படம் தயாரிக்கிறார். அது முதல்ல புரிஞ்சுக்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நிக்கிற தயாரிப்பாளர்களையே ஏமாத்திடுறாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்போறது இல்லை. ஆமா, இப்போ இங்க எவ்வளவு ஏமாத்துவாங்கிற கணக்கையும் சேர்த்து போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதுல பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. மானாமதுரையிலிருந்து இந்திரன் கேட்டிருக்காப்ல,
தளபதி விஜய் அண்ணாவுக்கு தொடர் தோல்வி படங்களாக அமைந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் எஸ்.ஜே. சூர்யா இயக்கத்தில் வெளிவந்த குஷி திரைப்படம். தற்போது எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தின் 2ஆம் பாகத்தை குஷி 2 என்ற பெயரில் எடுக்க நினைத்தால் அதில் விஜய் மகன் ஜேசன் சஞ்சயும் ஜோதிகா மகள் தியாவும் இணைந்து நடிப்பார்களா? பொருத்தமாக இருக்குமே, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நல்ல ஐடியாவா இருக்கு. அதற்கு சூர்யாவுடைய மகள் ஒத்துக்கணும்ல. பசங்க வந்து மேல் படிப்புக்காக போயிட்டாங்க, அவங்க குடும்பம் அவங்கள நடிக்க வைக்குமா வைக்காதானே நமக்கு தெரியாது. ஆனா ஜேசனை நீங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணா நடிக்க வச்சிடலாம். இல்ல இப்ப அவர் நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பாதி அளவுக்கு நடப்பதற்கு சாத்தியம் இருக்கு. சரி, பட் மீதி இப்ப ஜோதிகா பொண்ணு நடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் குஷி 2ன்னு போட்டு இந்த நீங்க சொன்ன மாதிரி காம்பினேஷன் போட்டீங்கன்னா அன்னைக்கே வித்து திந்துறலாம். படத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கு. உண்மையிலே தெரியாம ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்து வச்சிருக்காரு. ஆமா. அடுத்த கேள்வி மட்டக்களப்புல இருந்து நஸ்லான் கேட்டிருக்காப்ல. வேற ஒருத்தர்ல கேட்பாரு. மட்டக்களப்புல என்ன அவரு மட்டும்தான் இருக்காரா? முன்னணி நடிகர்களின் திரைப்படங்கள் வெளியாகும் போது முதல் நாள் பெரும்பாலான காட்சிகள் ரசிகர்களால் நிரம்பி அனைத்து திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிடுகின்றன. அதனால் பொதுவான பார்வையாளர்களுக்கு டிக்கெட் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. முதல் நாளில் எல்லா திரையரங்குகளும் ஹவுஸ்ஃபுல் என்றால் முதல் நாள் வசூலும் ஏறக்குறைய ஒரு ஹீரோவின் எல்லா படங்களுக்கும் ஒரே அளவில் தானே இருக்க வேண்டும். ஆனால் படத்துக்கு படம் அந்த முதல் நாள் கலெக்ஷனில் வித்தியாசம் வருகிறதே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, முதல் நாள் வந்து இப்போ ஒவ்வொரு ஹீரோவுக்கும் அந்த நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு வேறுபடும். இப்போ விஜய் படம் அப்படின்னா அது ஒரு 800 900 ஸ்க்ரீனில் அந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்போ எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கும்போது அதனுடைய அந்த கிராஸ் கலெக்ஷன் நம்பருங்கிறது ஒரு நம்பர் வரும். இன்னொரு ஹீரோ அப்படின்னா அதுலேருந்து ஸ்க்ரீன் வந்து குறையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 தியேட்டரு, அந்த 500 தியேட்டரும் ஃபுல்லு அப்படின்னா அதில் வந்து ஒரு கிராஸ் கலெக்ஷனாக ஒரு நம்பர் வரும்ல. அதுவும் விஜய் படத்தினுடைய நம்பரும் ஒரே மாதிரி இருக்காது. இல்ல, இவரு சொல்ற கேள்வி எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ ஒரு ஹீரோவுக்கு ஒரு படம் முதல் நாள் வசூல் ஒரு 30 கோடின்னு வச்சுக்காங்களேன். அதே ஹீரோட அடுத்த படம் அதே 30 கோடி தானே வசூல் பண்ணணும், அது ஏன் குறையுது? அதாவது என்னன்னா அது ஒரு நல்ல கேள்விதான். இதுக்கு இடையில அந்த தியேட்டர் கட்டணம், நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ், இப்போ விஜய் நம்ம எடுத்துக்கோமே, விஜயனுடைய ஜனநாயகன் படம், ஜனநாயகனுக்கு முன்ன வந்த படம் வந்து கோட் படத்தினுடைய நம்பர் ஆஃப் ஸ்கிரீனையும் நீங்க ஜனநாயகனுடைய நம்பர் ஆஃப் ஸ்கிரீனையும் பாத்தீங்கன்னா வேறுபடும். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா பல ஊர்களில் புது தியேட்டர் திறந்திருப்பாங்க, அதனால சில ஸ்கிரீன்ஸ் வந்து ஆட் ஆகும், அப்போ அந்த நம்பரும் மாறும். கொழும்பு நகரிலிருந்து அதியன் கேட்டிருக்காப்ல. ராஜமௌலி, சஞ்சய் லீலா பன்சாலி போன்ற இயக்குநர்கள் பிரம்மாண்ட படங்களுக்கு இடையிடையே ஈகா, மரியாதை ராமண்ணா, பிளாக், குஷாரிஸ் போன்ற சிறிய கதையை மையமாக கொண்ட படங்களை டைரக்ட் செய்துள்ளார்கள். ஆனால் ஏன் பிரம்மாண்ட இயக்குனர் என்று சொல்லப்படுகிற சங்கர் அவர்கள் அப்படி ஒரு எந்த முயற்சியும் செய்யவில்லை? இனிமேலாவது அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. காலத்தின் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் இருந்த சங்கர் வேற, இப்போ இனிமே இருக்கிற சங்கர் வேறதாங்கிற மாதிரி இருக்கு நிலவரம். ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் பட்ஜெட்லாம் குறைச்சி பழைய பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு தான் படம் பண்ண முடியும். இப்போ அவரே கூட தனுஷ் எல்லாம் மீட் பண்ணி பேசும்பொழுது கட்டாயமா இந்த பட்ஜெட் பாதி பட்ஜெட்டாக தான் இருக்கும், அவருடைய இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால அவர் விரும்பி செய்கிறாரோ விரும்பாமல் செய்கிறாரோ அப்படி ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால இவர் சொன்னது நடக்கும். அதாவது ராஜமௌலி படங்களை பத்தி போடுறாருல, மரியாதை ராமன், ஈகாவெல்லாம் போடுறாருல, இது எல்லாமே ராஜமௌலியுடைய ஆரம்ப கால படங்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராஜமௌலி வந்து சின்ன சின்ன படம் தான் எடுத்துட்டு இருந்தாரு. மகதீரான ஒரு படம் தான் அவருடைய கரியர்ல கொஞ்சம் பிரம்மாண்டமான படம். அதாவது ராம் சரண் நடிப்பில் இங்க மாவீரன்கிற பேர்ல டப் பண்ணப்பட்டது இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அந்த நான் வந்த படம், அதான் அந்த ஈகா. அதுக்கு அப்புறமா அவர் பாகுபலி படம் பண்ண பிறகுதான் அவர் ஒரு பிரம்மாண்ட இயக்குனராக மாறி பாகுபலி, RRR, இன்னைக்கு வாரணாசின்னு அப்படி வந்திருக்காரு. அதாவது பாகுபலி எடுத்ததுக்கு பிறகு அவர் சின்ன பட்ஜெட் படங்கள் எடுக்கல, அதெல்லாமே அவருடைய ஆரம்ப காலத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். எல்லாத்துக்கும் மேல ஒரு இமேஜ் இருக்குல்ல. இப்ப ராஜமௌலி படம் அப்படின்னா ஒரு தியேட்டருக்கு வரும்போது என்ன மைண்ட் செட்ல வருவான், அவர் படம்ங்கிறது பெரிய பிரம்மாண்டமா இருக்குன்ட்டு வரும்போது நீங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுத்திருந்தா அதுவே அவன் ஏமாற்றமாய் படத்தினுடைய தோல்விக்கே காரணமாயிடும். இப்ப சங்கர் அப்படின்னாலே எல்லாருக்குமே அவங்க மைண்ட்ல ஒரு படம் ஓடும். அவரு முதல் படமா எடுக்க நினைச்சதே வேற கதை. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீல் படம் எடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நீங்க இமேஜ் வந்து அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு. ரேவதி வச்சுதான் அந்த படத்தை கூட எடுக்க ட்ரை பண்ணியிருந்தாரு, இன்டர்வியூ கூட சொல்லியிருப்பாரு. அடுத்த கேள்வி இவர் தான் கேட்டிருக்காரு. சன் பிக்சர்ஸோட ராயன், கூலி,
இப்போ வந்து டிசி அப்படின்னு தொடர்ந்து 3 அதீத உச்ச வன்முறை கொண்ட ஏ சர்டிபிகேட் படங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வணிக வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவின் முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று இவ்வாறு தொடர்ந்து வன்முறை படங்களை தயாரித்து அதில் வெற்றி பெறுவது ஏனைய தயாரிப்பு நிறுவனங்களை எப்படி யோசிக்க வைக்கும்? இதுவே ஒரு உதாரணமாக அமைந்து விடுமா? அவர்களின் எந்திரன், திருச்சிற்றம்பலம், பேட்டை, நம்ம வீட்டு பிள்ளை போன்ற குடும்பங்கள் கொண்டாடும் படங்களை இனி அவர்களிருந்து எதிர்பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஒரு சத்யஜோதி மாதிரியான ஒரு நிறுவனம் ஒரு வன்முறை படம் படம் எடுத்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பலருக்கும் ஒரு கேள்வியையும் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு ஏவிஎம் மாதிரியான ஒரு பட நிறுவனம் இந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னா என்னங்க இவங்க இப்படிலாம் எடுக்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பும். ஆனால் சன் பிக்சர்ஸ் போன்ற ஒரு கார்பரேட்டுகள் இப்படி படம் எடுக்கும்போது யாருக்கும் எந்த கேள்வியும் வராது. இப்போ அவரே கேட்ட மாதிரி திருச்சிற்றம்பலம் மாதிரியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்ததற்கும் டிசி மாதிரி ஒரு வன்முறை படம் எடுப்பதற்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒன்று தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பரேட் நிறுவனம் இப்படி ஒரு படம் எடுத்தோம்னா நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அப்படி ஒரு படத்தை எடு, இப்படி ஒரு படத்தை எடுத்தோம்னா நல்லா கல்லா கட்ட முடியுமா, அந்த ஜானரில் எடு. ஸோ அப்படிதான் அந்த கார்பரேட்டுகள்லாம் நினைப்பாங்க. இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜென்சிக்கள் தான் திரையரங்குகளை வந்து ஃபில் பண்ணுற ஒருத்தவங்களா இருக்காங்க, அவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி படங்களை எடுத்தோம்னா நமக்கு நிறைய வருமானம் வரும்னு நினச்சி இப்போ இந்த மாதிரி படங்களை எல்லாம் எடுக்கிறாங்க. பட் அதே நேரம் கலாநிதி மாறன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு சன் பிக்சர்ஸை மக்கள் வந்து இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இப்படி தான் படம் எடுப்பாங்கன்னு யாரும் பார்க்கறது இல்லை. இது வந்து ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவருடைய நிறுவனம், இவங்களுக்கு கொஞ்சம் சமூக பொறுப்பு இருக்கணும், அவங்க ஏன் இப்படியெல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னு தான் மக்கள் பார்க்குறாங்க. அதை வந்து கலாநிதி மாறன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். உங்களுக்கு வெறும் கார்பரேட்டா மக்கள் பார்க்கல, கருணாநிதி குடும்பமா பார்க்கறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே. கேள்வி நீங்க பதிலாக நிகழ்ச்சியோட நிறைவடையுது. வழக்கம் போல உங்களுக்கு கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Max Gold. Cash for gold. Call 044 4545 4545. Max Gold. Cash for gold. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.